ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி வாய்ஸ் ஓவர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன கொரியன் வெப் சீரிஸ். இந்த சீரீஸில் 7 எபிசோட் இருக்குது. நம்ம டெய்லியும் ஒரு எபிசோடாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஒரு த்ரில்லர் சீரீஸ். டெய்லியும் சீரீஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ் நேம் மாஸ்க் கேர்ள். ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் 1989 ஃபேன்சி ட்ரெஸ் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது நம்ம ஹீரோயின் வாய்ஸ். நம்ம ஹீரோயின் நேம் கிம் ஓமி. ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த காம்படிஷனில் அவ்வளோ ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி 1993 கொஞ்சம் வளர்ந்த ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க டான்ஸ் ஆட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா நீ ஒன்றும் அவ்வளோ அழகாக இல்லை, பப்ளிக்கில் எப்படி உன்னோட ஃபேஸ் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஏன் அழகா பிறக்கலன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் 1997 காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் காம்படிஷனில் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ அழகாவே இல்லை, ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி இந்த மாதிரி கத்தும்போது ஹீரோயினும் ஃபீல் பண்ணிவிட்டு இறங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் காட்டுறாங்க, 1999 ஹீரோயின் ஆடியன்ஸாக உட்காந்து வேறு பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறத பார்க்குறாங்க. அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் 2009 ஹீரோயின் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் இருக்கிற டிவியை பார்க்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு மாஸ்க் போட்டுட்டு நான் தான் மாஸ்க் கேர்ள்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. லைவில் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த வியூவர்ஸ்லாம் ஹீரோயினுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறாங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு ஆஃபீஸில் இருக்கிற ஜென்ஸ்க்கு காஃபி கொடுக்குறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டைலான ஹேண்ட்ஸம் பாய் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து ஹீரோயின் அவரை வர்ணிக்கிறாங்க. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிகாஸ் அவருக்கு மேரேஜ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் லீன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இப்போ புதுசாக ஒரு வெப்சைட் வந்திருக்கு, அதில் கேர்ள்ஸ்லாம் நல்லா பேசுகிறாங்க, நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. மிஸ்டர் லீ சொல்கிறாரு, இந்த ஆப்பில் ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பேர் மாஸ்க் கேர்ள்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னை பிக்கப் பண்ணி மெட்ரோவில் ட்ராப் பண்ணிடுறாங்களா ப்ளீஸ்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஓகே சொல்கிறாரு. டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு கால் வருது. அது ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறது நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோ கூட அவங்க காரில் ஒன்றா போகிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணு கம்ப்ளீட் பண்ணாதனால அந்த பொண்ணு சத்தம் போட்டுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ் ஒர்க் டைம் முடிஞ்சு வெளியில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஐடி கார்டை மறந்துட்டாங்கன்னு. ஸோ ஐடி கார்டு எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்குள்ளே திரும்பவும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக். என்னன்னு சொல்லி பார்த்தா, இங்கே ஒரு பொண்ணு காஃபி கொடுத்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த பொண்ணு கூட ஹீரோ ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பார்த்த ஹீரோயின் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த சோகத்தில் ஓவராக ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீமில் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீசன்சியாக பிஹேவ் பண்ணால் அந்த வெப்சைட்டில் இருந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ ஹீரோயினும் பேன் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஹீரோயின் ஹீரோவை பற்றி ரொம்ப காசிப் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அப்படியே பரவி ரொம்ப பெருசாகிருச்சு. ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரை பார்த்தா ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அவரை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வீட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் இறந்துருக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ ஊரை விட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப சோகமாக ஆயிடுறாங்க. சடனாக ஹீரோயினுக்கு ஒரு மெயில் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ப்ரைவேட் ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகியிருக்கு. இருந்து லீக் ஆகிருக்குன்னு பார்த்தா அந்த வெப்சைட்டில் இருந்து தான் லீக் ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோ பற்றி நினச்சிட்டு ஹீரோயின் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் ஹீரோயின் கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ்காரங்க சரி மேடம் நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்கிறாங்க. யார் தான் மெயில் பண்ணியிருப்பான்னு நமக்கு காட்ட வராங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.